ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி ரீடர் அ ஷாட் இன் த டார்க் ரிட்டன் பை ஹெக்டர் ஹியூக் முன்ரோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அப்பாலஜி. நான் த்ரூ அவுட் அந்த லெசனில் சால்பென் அப்படிங்கிற கேரக்டரை சால்ஃப்டன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்காக ஒரு அப்பாலஜி. இந்த ஸ்டோரியில் 4 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஃபிலிப் ஸ்லெதர்பே அப்படிங்கிறவர் பொலிட்டீஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு. அவருக்கு யாரை சப்போர்ட் பண்ணுறாருனா அவரோட ஃப்ரெண்டு கிளாட் பீப்புள் கேசி. இன்னும் ஒரு ரிச் லேடி இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான லேடி. அந்த ஏரியாவில், அந்த ஊரில் அவங்க தான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி. அவங்க யாருன்னா மிஸ்ஸஸ் சால்டன் ஜாகோ. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் தான் பர்ட். பிலிப் ஸ்லித்தர்பை settled himself down in an almost empty railway carriage. பிலிப் சிதர்பை அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுறாருனா ஒரு எம்டி ரயில்வே கேரேஜில் போய் உட்கார்றாரு. அந்த ரயில்வே கேரேஜில் யாருமே இல்லை, ஒரு எம்டி ரயில் பெட்டியில் உட்கார்றாரு. வித் த ப்ளசன்ட் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் பீயிங் எம்பார்க்ட் ஆன் அன் அக்ரியபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ். அப்போ உட்காந்துருக்கிறப்போ அவரோட சிந்தனை வந்துட்டு இனிமையாக இருக்குது. கான்ஷியஸ்னால் வந்துட்டு தெளிவாக ஒரு சிந்தனையாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் கான்ஷியஸ்னஸ். ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் வந்துட்டு அவருக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கான். ப்ளசண்ட்டாக இனிமையாக இருக்குது. ஆஃப் பீயிங் எம்பார்க்டு. எம்பார்க்டுனா யூஸ்வலி என்ன சொல்கிறாங்கன்னா கப்பல் கிளம்புறது தான் எம்பார்க்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட ஜேர்னி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜேர்னியாக இருக்க போகுது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் அவரோட ப்ளசன்ட் கான்ஷியஸ்னஸ் ஆன் அண்ட் அக்ரியபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ். இவர் இங்கே போகிறது எப்படி யோசிக்கிறாருனா, பில்கிரிமேஜ்னால் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா கோவில்களுக்கெல்லாம் போவாங்கள்ல, நடைப்பயணம், இல்லைனா ஏதாவது பக்தி சுற்றுலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவருக்கு லாபம் தரக்கூடிய ஒரு சுற்றுலாவாக இது அமைய போகுதுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. He was bound for Brill Manor, the country residence of his newly achieved acquaintance, Mrs. Salfton Jago. இந்த ட்ரெயின் எங்கே போகுது அப்படின்னா பிரில் மனர் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. ஸோ அவர் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. He was bound to பிரில் மனர் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் ஏறியிருக்காரு. இந்த பிரில் மனர் அப்படிங்கிற பிளேஸோட இமேஜை நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிளேஸ் வந்துட்டு என்னென்னா தி கண்ட்ரி ரெசிடென்ஸ் ஆஃப் ஹிஸ் நியூலி அச்சீவ்ட் அக்வன்டைன்ஸ். அதாவது தற்காலிகமாக இவருக்கு ஒருத்தவங்க வந்துட்டு தெரிய வராங்க. அதாவது இப்போதைக்கு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க ஒருத்தவங்களை. அவங்க வந்துட்டு அங்கே தான் வசிக்கிறாங்க. அது அவங்களோட கண்ட்ரி ரெசிடென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த லேடி யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் சால்ஃப்டன் ஜாகோ அப்படிங்கிறவங்க தான் அந்த லேடி. அவங்களோட வீட்டுக்கு இவர் விசிட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஹானாரியா சால்ஃப்டன் ஜாகோ வாஸ் அ பர்சன் ஆஃப் சம் சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் இன் லண்டன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹானாரியா சால்ஃப்டன் ஜாகோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு லண்டனில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸே இருக்குது. அவங்க ஒரு சோஷியல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். அதாவது எந்த ஒரு விழாவுக்கும் அழைக்கப்படுவாங்க. ரொம்ப ஒரு முக்கிய ஒரு புள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் ஆஃப் கன்சிடரபிள் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த கவுண்டி ஆஃப் சாக்ஷயர். சாக்ஷயர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த உள்ளாட்சியில் இவங்க வந்துட்டு, இப்போ கவுண்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னா உள்ளாட்சி. அந்த உள்ளாட்சியில் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குமா. அதாவது இவங்க கிட்ட கேட்டு தான் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. எங்கன்னா கவுண்டி ஆஃப் சாக்ஷயரில். த கவுண்டி ஆஃப் சாக்ஷயர் ஆர் அட் எனி ரேட் த ஈஸ்டர்ன் டிவிஷன் ஆஃப் இட் வாஸ் ஆஃப் இமீடியேட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் டு பிலிப் ஸ்லித்தர்பை. அதாவது அந்த உள்ளாட்சி இருக்குல்ல, சாக்ஷயர் உள்ளாட்சி, அந்த ஏரியாவிலையும் ஈஸ்டர்ன் டிவிஷன், அதோட ஈஸ்டர்ன் டிவிஷன்லையும் இப்போ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா பிலிப் ஸ்லித்தர்பை, இந்த பயணம் பண்ணிகிட்டு இருக்கார்ல, அவருக்கு அந்த லேடியோட உள்ளாட்சி அமைப்பு கண்ட்ரோலில் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு பொலிட்டீஷியன். இட் வாஸ் ஹெல்ட் ஃபார் த கவர்மெண்ட் இன் த பிரசன்ட் ஆஃப் பார்லிமெண்ட் பை அ ஜென்டில்மேன் ஹூ டிட் நாட் இன்டெண்ட் டு சீக் ஃபார் ரீஎலெக்ஷன். அவருக்கு இந்த இதில் போட்டியிடுறதுல வந்துட்டு ஒரு இது கிடச்சிருக்குது. எதனாலனா அது வந்துட்டு கவர்மெண்ட் அதை வந்துட்டு நடத்துவாங்க, பார்லிமெண்ட்டில் நடக்கும். நிறைய ஜென்டில்மேன்லாம் சேர்ந்து இது நடத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ரீஎலெக்ஷன் எதுவுமே வேணாம்,
நம்ம ஸ்லிதர்பையை மட்டும் செலக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருப்பாங்க. அண்ட் ஸ்லிதர்பை வாஸ் அண்டர் சீரியஸ் கன்சிடரேஷன் பை பார்ட்டி மேனேஜர் as his possible successor and with luck. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு மனதாக ஒருத்தவரை தேர்ந்தெடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே இருக்கிற பார்ட்டி மேனேஜர்ஸ்க்கு யாருக்கு மேலே அதிகமாக கன்சிடரேஷன், சீரியஸ் கன்சிடரேஷன்னா ஓகே இவங்களை வந்துட்டு இந்த பதவியில் வந்துட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதாக வந்துட்டு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவர் தான் இவர். எதனாலனா இவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வெற்றியாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஃபீல்டில் நல்ல வெற்றியாக இருக்கார். எதனாலனா இவருக்கு நிறைய லக், அண்டு வித் லக், இவரோட அதிர்ஷ்டஸ்னால இவருக்கு வந்துட்டு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் அவங்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. த சீட் மைட் பி ஹெல்ப், அதனால் இந்த சீட்டை இவர் வந்துட்டு நல்லபடியாக பொறுப்பாக பார்த்துப்பார் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். த சால்டன் ஜாகோ இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் நாட் அன் ஐட்டம் விச் குட் பி லெஃப்ட் அவுட் ஆஃப் கன்சிடரேஷன். ஸோ இப்போ நிறைய பார்ட்டி மேனேஜர் வந்துட்டு இவருக்கு சாதகமாக இருக்காங்க. ஆனாலும் கூட சால்டன் ஜாகோ அப்படிங்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கு. ஸோ விச் குட் நாட் பி லெஃப்ட் அவுட் ஆஃப் கன்சிடரேஷன், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை நம்ம வந்துட்டு கணக்கில் எடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட் ஹேட் பீன் டிலைட்டட் at meeting Honoria at a small and friendly luncheon party. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட்னா இவர் தான் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட். இப்போ தான் அவர் பாலிடிக்ஸில் வந்துட்டு ஒரு பங்கு வகிக்க போகிறார். ஆஸ்பிரண்ட்னா அதில் பங்கு வகிக்கிறவங்க, இப்போ எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் சொல்லுவாங்கள்ல, எக்ஸாம் எழுத போகிறவங்க அந்த மாதிரி. ஸோ இவர் வந்துட்டு யாரை மீட் பண்ண போகிறாங்கன்னா ஹனாரியா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். யாருன்னா சால்டன் ஜாகோ, அவங்கள மீட் பண்ண போகிறாங்க. அது எங்கன்னா லன்ச்சியன் பார்ட்டினா இதை வந்துட்டு லன்ச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. லன்ச்சன் ஆக்சுவலி லன்ச்சன் தான் கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். ஸோ லன்ச்சன் பார்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நண்பகல் உணவு அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஹனாரியா சொல்லியிருப்பாங்க. ஸ்டில் மோர் கிராட்டிஃபைட் when she had asked him down to her country house for the following Friday to Tuesday. ஆனால் இவருக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. எதனாலன்னா அவங்க வந்துட்டு பார்ட்டிக்கு கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்துட்டு எது வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது, கிராட்டிஃபைட்னா இவருக்கு வந்துட்டு எது வந்துட்டு நன்றியாகவோ பெருமையாகவோ இருக்குது அப்படிங்கிறது. அவங்களோட கண்ட்ரி ஹவுஸ்க்கே கூப்பிட்ருக்காங்க. எப்போ கூப்பிட்ருப்பாங்கன்னா ஃப்ரைடே டு டியூஸ்டே, இதுக்குள்ளே நம்ம மீட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ட்ரி ஹவுஸ்க்கே அவங்க அழைப்பு விடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இவருக்கு என்ன தெரியுது, ஓகே இவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கான்ஷியஸ்னஸில் தான் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. He was obviously on approval. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆப்வியஸாக அவங்களோட அப்ரூவலும் இவருக்கு தான் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தமாக நினைக்கிறாரு. அண்ட் இஃப் he could secure the goodwill of his hostess, he might count on her nominating him as an assured thing. ஸோ இவங்களோட நல்ல ஒரு இதை சம்பாதிச்சிட்டோம், ஒரு நல்ல ஒரு பேரை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா, ஹோஸ்டஸ்னால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தொகுப்பாளர். ஸோ இவங்க வந்துட்டு நம்மளை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியனாக சொல்லிட்டாங்கன்னா, இவங்க நம்ம நாமினேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவரோட அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு அஷ்யூர் திங்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. அங்கே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதில் மெயின் பார்ட்டி இவங்க தான். ஸோ இவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல இன்ஃப்ளூயன்ஸு. ஸோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இஃப் ஹீ ஃபெயில்டு டு ஃபைண்ட் ஃபேவர் இன் ஹர் ஐஸ், well, the local leaders would probably cool off in their embryo enthusiasm for him. ஸோ இவங்களோட கண்களில் ஃபெயில் டு ஃபேவர் இன் ஹர் ஐஸ்னால் இவங்களோட கண்களில் ஒரு உதவி, அதாவது இவங்கக்கிட்ட இருந்து ஒரு உதவி கிடைக்காம போயிட்டா அங்கே இருக்க மற்ற லோக்கல் லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, சில தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து எந்தூசியாசம் அப்படின்னா வந்துட்டு உற்சாகம், அவங்ககிட்ட ஒரு உற்சாகமான வரவேற்பு இவர்கிட்ட கிடைக்காது, இவரை பற்றி கிடைக்காதுன்னு அவர் நினைக்காது. எம்ப்ரியோனா கரு. ஸோ அந்த கருங்கிறது என்னென்னா மொத்தமாக இந்த எல்லாருமே சேர்ந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதா அந்த எம்ப்ரியோன்னு வச்சுக்கோங்க, கருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க இல்லாமல் போயிட்டாங்க இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறப்போ மற்றவங்க எல்லாமே வந்துட்டு இல்லாமல் போயிடுவாங்க. அதான் கூல் ஆஃப். அவங்க எல்லாத்துமே அந்த விஷயத்தை வந்துட்டு எடுத்துக்காமல் போயிடுவாங்க, நம்மளை பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்மளை எடுத்துக்காமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு கணிப்பாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா
பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அவங்களும் நம்ம ஓகே தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் வந்துட்டுருப்பார். இப்போது அவரோட ட்ராவலிங் ஸ்டார்ட் ஆகுது. Among the passenger dotted about on the platform awaiting their respective trains. இப்போது நிறைய பேர் அங்கே பிளாட்ஃபார்மில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் டாட்டட் அப்படின்னா அந்த ஒவ்வொரு தலைகளை தான் டாட்டட்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல நிறைய டாட் வச்சுருந்தாங்கன்னா, நிறைய மக்கள் இருக்காங்கன்னா டாட்டட் பீப்புள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட ட்ரெயினுக்காக. Slitherby espied a club acquaintance and called him up to the carriage window for a chat. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தவரை தேடிட்டுருக்கார். கிளப் அக்வான்டைன்ஸ்னால் கிளப்பில் சந்தித்த ஒருத்தவர். அவரை கூப்பிட்டு விட்டுருக்காரு. எதுக்காகனா கேரேஜ் விண்டோ ஃபார் சேட்னா, அவரோட கேரேஜில் அவர் உட்காந்துருப்பார். அந்த கிளப்லேருந்து வந்தவரை வந்துட்டு ஃப்ரெண்டு இருப்பார்ல, அவர் 2 பேர் சேர்ந்து அந்த விண்டோ வழியாக வந்துட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்ருப்பாரு. ஓ, யூ ஆர் ஸ்டேயிங் வித் மிஸ்ஸஸ் சால்டன் ஜாக்கோ ஃபார் த வீக்கெண்ட், ஆர் யூ? ஐ எக்ஸெப்ட் யூ வில் ஹாவ் அ குட் டைம். ஷீ ஹேஸ் த ரெப்புடேஷன் ஆஃப் பீயிங் அன் எக்ஸலண்ட் ஹோஸ்டஸ். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீ வந்துட்டு சால்டன் ஜாகோவோட இந்த வீக்கெண்டு தங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் உனக்கு நீ வந்துட்டு ஒரு நல்ல நேரத்தை செலவிட போகிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அவங்க கூட நீ நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஷீ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ டூ இஃப் தட் பார்லிமெண்ட்ரி ப்ராஜெக்ட். புலா யூஆர் ஆஃப் குட் பை. ஸோ அவங்க உனக்கு எதுக்கு உதவியாக இருப்பாங்கன்னா, இந்த பார்லிமெண்ட்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட்டுங்கிறது என்னென்னா அந்த எலெக்ஷன் தான். அந்த எலெக்ஷனில் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஒரு உதவியாக இருப்பாங்க. சரி, இப்போ நான் கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. Slitherby waved goodbye to his friend, pulled up the window and turned his attention to the magazine lying on his lap. இப்போ Slitherby என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு பாய் சொல்லிவிட்டு அவரோட விண்டோவை ஏற்றி விட்டு இவரோட கவனத்தை எதில் செலுத்துகிறாருன்னா, அவர் மடியில் ஒரு மேகசைன், ஒரு நாளிதழ் இருக்குது. சரி, அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கவனத்தை செலுத்துகிறாரு. He has scarcely glanced at a couple of pages. However, when a smothered curse caused him to glance hastily at the only other occupant of the carriage. இதில் ஸ்கேர்ஸ்லினா பஞ்சம்னு சொல்லுவாங்க, ஆனால் பஞ்சம் கிடையாது. இதில் என்னென்னா குறைவாக வந்துட்டு கிளான்ஸ்டுனா பார்த்தல். ஸோ அவர் 2-3 பேஜ் தான் திரும்பி பார்த்துருப்பாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ஒரு ஸ்மதர்ட் கர்ஸ் அப்படின்னா இவருக்கு ஏதோ ஒரு சாபக்கேடு மாதிரி என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அவரோட யார்கிட்ட கிளான்ஸ்னால் அவரோட பார்வை எதை நோக்கி போனதுன்னா, அந்த கேரேஜில் வர இன்னொருத்தர் அவர் கூடவே இன்னொருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு. அவர்கிட்ட இவரோட கவனம் திரும்புது. His traveling companion was a young man of about 220 with dark hair, fresh complexion and blend of smartness and disarray that marks the costume of a nut who is bound on a rustic holiday. இப்போ அவர் கூட ட்ராவல் பண்ணுறாருல, அவரை பற்றி இவரோட ஒப்பீனியன் என்ன இருக்குது அப்படின்னா, அவரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, அவருக்கு ஒரு 22 வயசாக இருக்கும், நல்ல கருப்பான முடி, ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா இளைஞர்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஸ்கின் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஷனாக கலர் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்ப்ளெக்ஷன் அவருக்கு. அவர் நல்ல ஒரு ஃபேரான ஒரு கலராக இருக்கிறாரு. அண்ட் பிளெண்ட் ஆஃப் ஸ்மார்ட்னஸ் அண்ட் டிசரே. ஸ்மார்ட்னஸ்னால் ரொம்ப அறிவாளி, டிசரேனா ஒழுங்கற்ற. ஸோ இவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக இருக்கிறாரு. ஒழுக்கம் இல்லாமல் கிடையாது, டிசரேனா ஒரு ப்ராப்பராக இல்லாமல் ஒரு யங் யூத் மாதிரி. தட் மார்க்ஸ் த காஸ்டியூம் ஆஃப் அ நட். அவரோட காஸ்டியூம் தான் எப்படி இருக்குது, அந்த காஸ்டியூமுக்கு என்ன இவர் சொல்கிறாருன்னா, நட்டுனா ஒரு கிறுக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஹாவ் யூ லூஸ் யுவர் நட்ஸ்ன்னு கேட்பாங்கல்ல, புத்தி வேதளிச்சிருச்சா அப்படின்ற அந்த மாதிரி. ஏன்னா மோஸ்ட்லி அந்த ஓல்டு பீப்புளுக்கெலாம் யங் பீப்புள் இப்போ இருக்க ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்காதுல்ல. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நட் அந்த மாதிரி நினைக்கிறாரு. ஹூ இஸ் பவுண்ட் ஆன் அ ரஸ்டிக் ஹாலிடே. அந்த பையன் எங்கே போயிட்டுருக்கான்னா, அவனோட வீக்கெண்ட் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கானா. He was engaged in searching furiously and ineffectually for some elusive or non-existent object. இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, ஏதோ ஒரு பொருளை வேகமாக தேடிட்டு இருக்கான். இன்எஃபெக்சுவலினா வந்துட்டு அவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து தேடாமல், ஆனால் தேடுறான், கோவமாக தேடுறான், பட் சின்சியராக தேடலை.
ஃபியூரியஸ்னால் ஆக்சுவலி கோவம்னு சொல்லுவாங்க, அது ஒரு வேகம்னு சொல்லுவாங்க. ஸோ வேகமாக தேடிட்டு இருக்கான். எலியூசிவ் அப்படின்னா பிடிபடாமல் இருக்கிறது. ஸோ ஒரு பொருள் அவனுக்கு கிடைக்கணும், ஆனால் அது அவன் கையில் இன்னும் பிடிபடலை. ஸோ அதை நினச்சி இவன் வந்துட்டு தேடிட்டே இருக்கான். நான் எக்ஸிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்னா உயிரற்ற ஒரு பொருள். ஃப்ரம் டைம் டு டைம் ஹீ டக் அ 6 penny bit out of a waistcoat pocket and stared at it ruefully. அப்போ இவன் தேடிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணுறான்னா, அவனோட கோட்டில் ஒரு 6 பென்னி இருக்குது. அந்த பென்னியை எடுத்து அப்பப்போ பார்த்துக்கிறானா. ரூஃப்லி அப்படின்னா சோகமாக. தென் ரெக்கமெண்ட் த ஃபியூட்டைல் சர்ச்சிங் ஆப்ரேஷன். சரி, அதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டு என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் பயனற்ற அவனோட தேடுதலை மறுபடியும் தொடர்றான். இதில் ஃபியூட்டைல்னால் பயனற்ற. சிகரெட் கேஸ், அவன்கிட்ட என்னென்ன இருக்குன்னா, ஒரு சிகரெட் கேஸ் இருக்குது, மேட்ச் பாக்ஸ் இருக்குது, லேட்ச்கி அப்படின்னா அந்த வீட்டு சாவின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லேட்ச்கி இருக்குது, சில்வர் பென்சில் கேஸ் இருக்குது, அண்ட் ரயில்வே டிக்கெட். இதெல்லாம் அவன்கிட்ட இருக்கிற பொருள்கள். வேர் டர்ன்ட் அவுட் ஆன் டு த சீட் பிசைட் ஹிம். அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறான்னா, அவன் சீட்டு பக்கத்தில் வைக்கிறான். பட் none of these articles seem to afford him satisfaction. அதாவது இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாலும் இவனுக்கு இன்னும் அவனுக்கு திருப்தி ஆகலை. ஏன்னா இது எதுவுமே அவன் தேடுற பொருள் இல்லை. அதனால் இன்ன வரைக்கும் அவனுக்கு திருப்தி ஆகலை. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தி. he cursed again. ஸோ என்ன பண்ணுறாங்க, எங்கே போச்சுன்னே தெரியல அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவனுக்குள்ளே திட்டிக்கிறான். rather louder than before. இதுக்கு முன்னாடி திட்டினதை விட ரொம்ப சத்தமாக திட்டுறான். the vigorous pantomime did not draw forth any remark from Slitherby. அதில் விகரஸ்ங்கிறது எப்படின்னா பலமான சொல்லுவாங்க. பேண்டமைம்னா ஒருத்தவங்க எதுவுமே பேசாமல், இப்போ நம்ம ரூமை படம் பார்த்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் பேண்டமைம், அதுதான் பேண்டமைம். ஸோ இவன் வந்துட்டு என்ன பண்ணுறா எது பண்ணுறன்னு தெரியாது. ஸோ இவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு இவருக்கு சரி போர் அடிச்சிருச்சு. ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா அவருக்கு தெரியலை. ஸோ இதுக்கு மேலே நம்ம அட்டென்ஷன் இதுக்கு மேலே காட்ட வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, who resumed his scrutiny of a magazine. இதில் scrutiny அப்படின்னா கவனம், அவரோட நாளிதழில் கவனம் செலுத்துகிறாரு. I say, exclaimed a young voice presently. Didn't I hear you say you were going down to stay with Mrs. Salton Jago at Brill Manor? இப்போது அந்த பையன் வந்து இவர்கிட்ட பேசுகிறான். இந்த யங் வாய்ஸுங்கிறது அந்த பையன் என்ன பேசுகிறான்னா, நான் சொல்கிறது சரினா ஐசேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் சொல்கிறது சரினா நீங்கள் வந்துட்டு மிஸ்ஸஸ் சால்டன் ஜாகோ கூட சேர்ந்து பிரில் மனரில் வந்துட்டு தங்க போகிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாட் அ கோஇன்சிடென்ஸ், பார்த்தீங்களா என்ன ஒரு சந்திப்பு அப்படிங்கிறான். மை மேட்டர், இதில் மேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா மதருங்கிறத வந்துட்டு பிரிட்டிஷில் அப்படி தான் சொல்லுவாங்க. மேட்டர், மை மேட்டர் யூனோ, அது அவங்க யாருன்னா எங்கள் அம்மா. ஐ ஆம் கம்மிங் ஆன் தேர் ஆன் மண்டே ஈவினிங், ஸோ வி ஷால் மீட். நான் அங்கே என்ன பண்ணுவேன்னா திங்கக்கிழமை சாயங்காலம் வருவேன், நாம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஐ ஆம் குவாய்ட் அ ஸ்ட்ரேஞ்சர், ஹேவன் சீன் த மேட்டர் ஃபார் 6 months அட்லீஸ்ட். ஸோ நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர்னால் வந்துட்டு தெரியாதவங்க, நான் இப்போது தெரியாதவங்க மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மாவை பார்த்தே 6 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். ஐ வாஸ் அவே யாச்சிங் லாஸ்ட் டைம் ஷீ வாஸ் இன் டவுன். அவங்க டவுனில் இருந்தப்போ நான் வந்துட்டு யாச்சிங் போயிட்டேன். யாச்சிங்னா என்னென்னா அந்த ஒரு சின்ன படகு பயணம் மாதிரி அந்த பையன் போயிட்டான். ஐ எம் பர்ட்டி த செகண்ட் சன் யூனோ அப்படின்றான். அதாவது எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு 2வது மகன் அப்படின்னு அந்த பையன் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறான். ஐ சே இட்ஸ் அன் ஆஃபுல்லி லக்கி கோஇன்சிடென்ட் தட் ஐ ஷுட் ரன் அக்ராஸ் சம் ஒன் ஹூ நோஸ் த மேட்டர் just at this particular moment. I have done a damn awkward thing. ஸோ என்ன சொல்கிறான்னா, பார்த்தீங்களா எனக்கு இது வந்துட்டு எவ்வளோ ஒரு லக்கியான கோயின்சிடென்ஸ்னா தற்செயலாக மீட் பண்ணுறது இல்லை தற்செயலாக நடக்கிறது. ஸோ இது எப்படி ஒரு அதிர்ஷ்டமான தற்செயல் சந்திப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை இந்த நேரத்தில் நான் சந்திக்கணும்னு இருந்திருக்கு. இந்த டைமில் எனக்கு ஒரு ஆக்வர்ட்னா வந்துட்டு ஒரு ஒரு அற்பமான விஷயம் என் லைஃப்பில் நடந்திருக்கு. அந்த டைமில் நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த அற்பமான விஷயம் என்ன அப்படிங்கிறத இனிமேல் பார்ப்போம். யூ ஹாவ் லாஸ்ட் சம்திங் ஹேவன்ட் யூ சேட் ஸ்லெதர்பை. ஸோ நீ இந்த எதையோ தொலைச்சிட்ட சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லெதர்பை கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நாட் எக்ஸாக்ட்லி பட் லெஃப்ட் பிஹைண்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் as bad just as inconvenient. தொலைச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, தொலைச்சிட்டேன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். பட் லெஃப்ட் பிஹைண்ட்னா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் அஸ் பேட்,
ஆமாம் அது வந்துட்டு ரொம்ப ஒரு கெட்ட விஷயந்தான், இன்கன்வீனியன்ட்னா சாதகமற்ற. ஸோ அது வந்துட்டு இது வந்துட்டு இந்த சூழ்நிலைக்கு யூஸ் ஆகலைல்ல, அந்த விஷயம் எனக்கு யூஸ் ஆகலை. ஸோ இந்த சுச்சுவேஷன் எனக்கு ஒரு சாதகமற்ற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, ஆனால் நான் தொலைக்கலை, விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ ஹாவ் கம் அவே வித்தவுட் மை சர்வரைன் பர்ஸ். இதில் சர்வரைன் அப்படிங்கிறது என்னென்னா காயின். அந்த காயினுக்கு என்ன ஒர்த் அப்படின்னா 1 பவுண்டு. நம்ம ரிட்டன் போனோன்னா, யூகே போனோன்னா அவங்க எல்லாருமே பவுண்டு, இப்போ நம்ம ரூபா சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவங்க பவுண்டு அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு பணத்தை செலவு பண்ணுவாங்க. இதில் சர்வரைன் அப்படின்றதுக்கு என்ன வேல்யூனா காயின். அதில் அந்த காயினுக்கு ஒர்த் என்னென்னா 1 பவுண்டு. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோடய பர்சன் நான் வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கேன் வித் 4 குவிட் இன் இட். இதில் குவிட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா 1 பவுண்ட் ஸ்டர்லிங்னா அந்த பணம். ஸோ நான் அதில் 4 பவுண்ட் வச்சுருந்தேன், அதை என் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஆல் மை வேர்ட்லி வெத் ஃபார் த மொமெண்ட். ஸோ என் கையில் இருந்த எல்லா பணத்தையும் நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன். இட் வாஸ் இன் மை பாக்கெட் ஆல் ரைட். ஆனால் அது என் பாக்கெட்டில் தான் இருந்தது. ஜஸ்ட் பிஃபோர் ஐ வாஸ் ஸ்டார்டிங் அண்ட் தென் ஐ வாண்டட் டு சீல் அ லெட்டர். நான் என்ன பண்ணுறேன்னா, கிளம்புறப்போ தான் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா, நான் ஒரு லெட்டரை சீல் பண்ண வேண்டி இருந்தது. அண்ட் த சாவரைன் பர்ஸ் ஹேப்பன்ஸ் டு ஹாவ் மை கிரெஸ்ட் ஆன் இட். இதில் கிரெஸ்ட்னு என்ன, அடையாள சின்னம். எப்பயுமே நான் அந்த லெட்டரில் சீல் பண்ணணும் அந்த பையன், ஆனால் அவன்கிட்ட அந்த சர்வரைன் பர்ஸில் தான் அவனோட கிரெஸ்ட் இருக்குது, அந்த அடையாள சின்னம் இருக்குது, அதை வச்சு தான் சீல் பண்ணுவாங்க. ஸோ ஐ விப்ட் இட் அவுட் டு ஸ்டாம்ப் த சீல் வித் அண்ட் லைக் அ டபுள் டிஸ்டில்ட் இடியட். இதில் என்ன பண்ணுறேன், விப்டுனா எடுத்தல். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பர்ஸை எடுத்து அந்த ஸ்டாம்ப் பண்ணுறதுக்காக அந்த சீலை எடுத்தேன். லைக் அ டபுள் டிஸ்டில்டு இடியட்னா அப்சல்யூட். டபுள் டிஸ்டில்டுன்னு என்ன அர்த்தம்னா அப்சல்யூட், ஒரு முட்டாள் மாதிரி நான் அதை எடுத்தேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கதை சொல்கிறான். ஐ மஸ்ட் ஹாவ் லெஃப்ட் இட் ஆன் த டேபிள். கண்டிப்பாக நான் அதை டேபிளில் தான் விட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பையன். ஐ ஹேட் சம் சில்வர் லூஸ் இன் மை பாக்கெட். இதில் லூஸ் அப்படிங்கிறதுனா சில்லறை. என்கிட்டக்க சில சில்லறை இருந்துச்சு, சில்வர் சில்லறை இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஐ வுட்னு சொல்லலாம், ஐ ஹேட்னு சொல்லலாம். I had paid for a taxi and my ticket. I would only got this forlorn little 6 pence left. என்கிட்டக்க கொஞ்சம் சில்வர் லூஸ்னா சில்வர் சில்லறைகள் இருந்தது. ஆனால் நான் என்னென்னதுக்கு பே பண்ணேன் அப்படின்னா, டாக்ஸிக்கு பே பண்ணியிருக்கான், டிக்கெட்டுக்கு பே பண்ணியிருக்கான். இதில் ஃபர்லோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பிக்கையற்ற, ஹோப்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட பார்த்தீங்களா ஒரு 6 pence தான் இருக்குது. 6 பென்ஸ்னாலும் மணியோட வேல்யூ தான். இதெல்லாம் பே பண்ணதுக்கு மிச்ச காசு என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 6 pence தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐ எம் ஸ்டாப்பிங் அட் அ லிட்டில் கண்ட்ரி இன் நியர் ப்ரான்கே ஃபார் 3 days ஃபிஷ்ஷிங். ஸோ அந்த பையன் இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னா, ப்ரான்கே அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கான். அங்கே 3 நாள் ஃபிஷ்ஷிங், மீன் பிடிக்க போகிறான். அவங்க வந்துட்டு வெக்கேஷனுக்காக போவாங்கள்ல அந்த மாதிரி போகிறான். அங்கே இருக்க ஒரு லிட்டில் கண்ட்ரி அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டல்லாம் வந்து அங்கே போகிறான்னா. நாட் அ சோல் நோஸ் மீ தேர். அதாவது அங்கே இருக்கிற யாருக்குமே என்னை யாருன்னே தெரியாது. அண்ட் மை வீக்கெண்ட் பில் த டிப்ஸ் அண்ட் கேப் டு அண்ட் ஃப்ரம் த ஸ்டேஷன் அண்ட் மை பாக்கெட் ஆன் டு பிரில் that will mount up to 2 or 3 quid, won't it? இப்போ அங்கேருந்து அவன் திருப்பி அவன் வீட்டுக்கு வர வரைக்கும் என்னென்ன செலவாகுன்றதை அந்த பையன் சொல்கிறான். என்னென்னா வீக்கெண்ட் பில், அந்த வாரம் பூரா அவனுக்கு செலவு இருக்குது. டிப்ஸு, இவன் எங்கெங்கே போகிறானோ அங்கங்கெல்லாம் வந்துட்டு டிப்ஸ் கொடுப்பான். கேபு, எந்தெந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறானோ அங்கெல்லாம் கேபை பிடிச்சி போவான். எங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து கேப் பிடிச்சி போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிக்கெட், அந்த பிரில் மேனர் போகிறாங்கல்ல அந்த ஊருக்கு திரும்பி போகிறதுக்கு அவனுக்கு டிக்கெட் எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமாக 2 to 3 quid ஆகும். கண்டிப்பாக அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இஃப் யூ வுடன்ட் மைண்ட் லெண்டிங் மீ £2.10 or 3 for preference, I shall be awfully obliged. இப்போ இவர்கிட்ட என்ன கேட்குறான்னா, எனக்கு நீங்கள் கொஞ்சம் கடன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எவ்வளோ கேட்குறான்னா £2.10. இதில் இந்த 2 poundனா 2 pound. 10 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ½ poundன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 1 poundக்கு 20 shillings அர்த்தம். அப்போ 10 poundsனா 10 shillings. 10னா 10 shilling. அப்போ 2 pound 10 shillings கொடுங்க, இல்லைனா 3 pound கூட கொடுங்க. இது வந்துட்டு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதில் ஆப்ளிஜ்னா கடமைப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It will pull me out of no end of a hole. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
இது என்ன கஷ்டத்துலேருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு லிட்ரல் மீனிங் என்னென்னா இது என்ன குழிக்குள்ளே தள்ளாமல் காப்பாற்றும். ஆக்சுவலி வந்துட்டு மணி இல்லை, ஸோ அவனால் எங்கேயும் போய் எதுவுமே சர்வே பண்ண முடியாது. ஸோ இந்த டெரிபிள் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் எனக்கு கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன இதுலேருந்து காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறது தான் இப்படி சொல்கிறான். இந்த ஹெல்ப் எப்படின்னா இட் வில் புல் மீ அவுட் ஆஃப் நோ அண்ட் ஆஃப் அ ஹோல். நான் குழிக்குள்ளே விழுகாமல் என்ன காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறான். ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ் தட் said ஸ்லெதர்பை ஆஃப்டர் அ மொமெண்ட் ஹெசிடேஷன். ஸ்லெதர்பை என்ன சொல்கிறாருன்னா யோசிக்கிறார். ஹெசிடேஷன்னா வந்துட்டு தவிர்க்கிறது, கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி யோசிச்சார். ஆனாலும் சரி ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ் தானே, ஓகே என்னால் அதை கொடுக்க முடியும் அப்படின்னு ஸ்லெதர்பை சொல்கிறாரு. தேங்க்ஸ் ஆஃப்ஃபுல்லி இட்ஸ் ஜாலி குட் ஆஃப் யூ. அவர் என்ன அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா ரொம்ப நன்றி, நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். வாட் அ லக்கி திங் ஃபார் மீ தேட் ஐ ஷுட் ஹேவ் சான்ஸ்ட் அக்ராஸ் ஒன் ஆஃப் த மேட்டர்ஸ் ஃப்ரெண்ட். பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம்னு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டே சந்திக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இட் வில் பி அ லெசன் டு மீ நாட் டு லீவ் மை எக்ஸ்செக்கர் லையிங் அபவுட் எனிவேர். இது எனக்கு ஒரு பாடம். இதில் எக்ஸ்செக்கர்னா என்னென்னா கருவூலம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீன் பண்ணுறேன்னா அவனோட பர்ஸு. இனிமேல் எங்கேயுமே என் பர்ஸை விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறது இது ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிறேன். when it ought to be in my pocket. எப்பயுமே என் பாக்கெட்லேயே பத்திரமா என்னோட பணத்தை வச்சுக்கணுன்றது இது எனக்கு ஒரு லெசனாக நான் எடுத்துக்கிறேன். I suppose the moral of whole thing is don't try and convert things to purpose for which they weren't intended. ஸோ இந்த இவனோட லெசன் கற்றுக்கிட்ட அந்த மாரல் இவன் என்னென்னா ஒரு முக்கிய வேலையாக கிளம்பிட்டு இருக்கப்போ வேறு அது ஒரு வேலையை மாறுபட்டு ஏதாவது செஞ்சு எதையுமே வந்துட்டு தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட லெசன் அப்படிங்கிற மாதிரி அவனே சொல்லிக்கிறான். ஸ்டில் வென் அ சாவரைன் பர்ஸ் ஹேஸ் யுவர் கிரெஸ்ட் ஆன் இட். உன்னோட பர்ஸில் வந்துட்டு கிரெஸ்ட் இருந்தாலுமே கூட அது தேவையில்லாத வேலை டைமில் வந்துட்டு அதை எடுத்து அதை வச்சுட்டு வந்துடாதங்கிறது தான் இதோட லெசன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே அவன் சொல்லிக்கிறான். அவர்கிட்டையும் சொல்கிறான். ஸோ அவர் கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் கிரெஸ்ட் பை த வே ஸ்லெதர்பை ஆஸ் கேர்லெஸ்லி. ஸோ உன்னோட சின்ன என்ன அப்படிங்கிறது ஸ்லெதர்பையோட கேள்வி. நாட் அ வெரி காமன் ஒன் சேட் த யூத். இது வந்துட்டு காமனானது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். எ டெமி லயன் ஹோல்டிங் அ கிராஸ்லெட் இன் த பா. அதாவது அவனோட சின்ன எப்படி இருக்குன்னா ஒரு லயன், ஒரு பாதி லயன். அந்த பாதி லைன் என்ன பண்ணுன்னா அவரோட கையில் வந்துட்டு ஒரு கிராஸ்லெட்டை வந்துட்டு பிடிச்சிட்ருக்கும் அப்படிங்கிறது தான் அவனோட சின்னமாக இருந்தது. When your mother wrote to me giving me a list of train, she added, if I remember rightly, a greyhound. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த பையன் என்ன சொல்கிறான்னா உங்கள் அம்மா எனக்கு லெட்டர் எழுதுகிறப்போ அவங்க வேறு சின்னம் தான் அனுப்பியிருந்தாங்க. என்ன சின்னம் அப்படின்னா நாய் சின்னம். அப்போது வந்துட்டு எனக்கு எத்தனை ட்ரெயினில் வரலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்துட்டு உங்கள் அம்மா எனக்கு லெட்டரில் அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஒரு நாய் சின்னம் தானே இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு ஸ்லெதர்பை. காரண்ட் ஆன் ஹர் நோட் பேப்பர். இதில் வந்து காரண்ட்னா ரன்னிங். அதாவது நான் பார்க்குறப்போ என் கண்ணில் தென்பட்டது அப்படிங்கிறது என்னென்னா இதில் காரண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரெஞ்ச் வேர்டு. அதுக்கு அர்த்தம் வந்துட்டு ரன்னிங். அவங்களோட இதில் பார்க்குறப்ப அது இல்லையே அப்படிங்கிறதான் கேட்குறாரு. அப்சர்வ் ஸ்லெதர்பை. தேர் வாஸ் அ டிஞ்ச் ஆஃப் கோல்ட்னஸ் இன் ஹிஸ் வாய்ஸ். இதில் டிஞ்ச்னா சாயல். இப்போ அவரோட பேச்சில் ஒரு கண்டிப்பு தெரிகிற மாதிரி தெரியுது. தேட் இஸ் த ஜாகோ கிரெஸ்ட் ரெஸ்பாண்டட் த யூத் ப்ராம்ப்ட்லி. உடனே அந்த பையனை சொல்கிறான்னா அது வந்துட்டு ஜாகோ கிரெஸ்ட்னு சொல்கிறான். இப்போது ஜாகோ கிரெஸ்ட்னா என்னென்னா இவங்களுக்கு 2 சின்னம் இருக்குது. ஒன்று சால்ஃப்டன் ஜாகோ தான் அவங்க பேர். சால்ஃப்டனுக்கு ஒரு கிரெஸ்ட்டு, ஒரு நினைவு சின்னம் இருக்குது, ஒரு சின்னம் இருக்குது. அதே மாதிரி ஜாகோவுக்கு ஒரு சின்னம் இருக்குது. இதில் அந்த ஜாகோங்கிறவங்க தான் ஜாகோங்கிறது குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த நாய் சின்னத்தை. அதே இது சால்ஃப்டன் கிரெஸ்ட்டுங்கிறவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டெமி லயனை. அதை தான் அந்த பையன் சொல்கிறான். த டெமி லயன் இஸ் த சால்ஃப்டன் கிரெஸ்ட். ஸோ எங்களுக்கு 2 சின்னம் இருக்குது. அதில் ஒரு சின்னம் தான் இந்த சால்ஃப்டன் கிரெஸ்ட்டோட சின்னம். அதுதான் டெமி லயன் சொல்கிறான். வி ஹாவ் த ரைட் டு யூஸ் போத் பட் ஐ ஆல்வேஸ் யூஸ் த டெமி லயன் பிகாஸ் ஆஃப்டர் ஆல் we are really saltens. சாரி, இவ்வளோ நேரம் நான் வந்துட்டு சால்ஃப்டன்ஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது சால்ட் பென்ஸ். ஸோ சால்ட் பென்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த டெமி லைன்.
ஸோ அதை தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நாங்கள் உண்மையிலேயே சால்டன்ஸ் தான் அப்படின்றாங்க. ஸோ 2 இன மக்கள் சேர்ந்தவங்க இவங்க. ஸோ அதில் நாங்கள் சால்பென்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க தான், அதனால் நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. சால்பென்ஸ். There was a silence for a moment or two, and the young man began to collect his fishing tackle and other belongings from the rack. இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன்கிட்ட இருந்த மீன்பிடி டூல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னா அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான். மை ஸ்டேஷன் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் ஹீ அனௌன்ஸ்டு. அப்போ என்ன சொல்கிறான்னா, அடுத்த ஸ்டேஷனில் நான் இறங்கிடுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஐ ஹாவ் நெவர் met your mother, said Slitherby suddenly, though we are corresponded several times. My introduction to her was through political friends. Does she resembles you at all in feature? நான் உங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை, அதாவது நிறைய டைம் பார்த்துருக்கேன், ஆனால் கரெக்டாக உங்கள் அம்மாவை நான் பார்த்ததில்லை. எல்லாமே வந்துட்டு எங்களுக்குள்ள சந்திப்பு எப்படி இருந்துச்சுன்னா பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் நாங்கள் சந்தித்தோம். அவங்க பார்க்குறதுக்கு உனைய மாதிரி இருப்பாங்களா? ஃபீச்சர்ஸ்னால் அவங்களோட உருவ அமைப்புகள் வந்துட்டு உனைய மாதிரி இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸ்லிதர்பை கேட்குறாரு, I should rather like to be able to pick her out if she happened to be on the platform to meet me. ஒருவேளை அவங்க என்னை சந்திக்கிறதுக்கு ரயில்வே பிளாட்ஃபார்ம் வந்தாங்கன்னா உன்ன மாதிரியே இருந்தாங்கன்னா நான் வந்துட்டு பார்த்து கண்டுபிடிச்சிப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. She supposed to be like me. She has the same dark brown hair and high color. It runs in her family. I say this is where I get out. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் என்னைய மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களோட முடி வந்துட்டு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும், ஹை கலர்னால் நல்ல ஒரு ஃபேரான ஸ்கின் அவங்களுக்கு, எங்களோட குடும்பத்திலே அப்படி தான் எல்லாருக்குமே இருக்கும். சரி இங்கே தான் நான் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, குட் பை சேட் ஸ்லெதர்பை. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சரி போயிட்டு வா அப்படின்னு ஸ்லெதர்பை சொல்கிறாரு. யூ ஹாவ் ஃபர்கட்டன் த 3 quid, said the young man, opening the carriage door and pitching his suitcase on the platform. அப்போ இவர் குட் பை சொல்லிட்டாரு. அப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அந்த 3 ஸ்குவிட் தரேன்னு சொன்னீங்களே அதை மறந்துட்டீங்களான்னு கேட்குறான். எப்படி பண்ணிட்டு கேட்குறான்னா, அவனோட கேரேஜ்னால் அந்த டோரை திறந்து, அந்த கேரேஜில் இருந்த டோரை திறந்து அவனோட சூட்கேஸ் எடுத்து கீழே வச்சுக்கிட்டே அதை கேட்குறான். ஐ ஹாவ் நோ இன்டென்ஷன் ஆஃப் லெண்டிங் யூ 3 pounds or 3 shillings, said Slitherby. ஸோ உனக்கு நான் 3 பவுண்டோ சரி 3 ஷில்லிங்ஸோ தர ஐடியாலேயே எனக்கு கிடையாது அப்படின்னு Slitherby சொல்கிறாரு. சிவியராக அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறாரு. பட் யூ சேட், இந்த பையன் சொல்கிறான், ஆனால் நீங்கள் தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறான். ஐ நோ ஐ டிட். மை சஸ்பிஷன்ஸ் ஹேடன்ட் பீன் ரவுஸ்ட் தென், தோ ஐ ஹேடன்ட் நெசசரிலி ஸ்வாலோட் யுவர் ஸ்டோரி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்போ உன் மேலே சந்தேகம் இல்லை. ஆமாம் சொன்னேன், அதுக்கு பெண்ணை தான், அதுக்கு பெண்ணை எனக்கு அப்போ சந்தேகம் வரலை, ஆனால் நீ வந்துட்டு உன்னோட கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு உன் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. The discrepancy about the crest put me on my guard. இது discrepancy அப்படின்னா வேறுபாடு. நீ வந்துட்டு அந்த கிரெஸ்ட்டில் இருக்கிற வேறுபாடை சொன்னல, அதுதான் வந்துட்டு எனக்கு உன் மேலே டவுட்டே உண்டாக்குச்சு. ஆன் மை கார்டுன்னா என்னை வந்துட்டு சேஃப்டியாக இரு அப்படின்னு சொல்லிச்சு. நாட் வித் ஸ்டாண்டிங் த ரியல் பிரில்லியன்ட் வே இன் விச் யூ அக்கௌண்டட் ஃபார் இட். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக அதை பற்றி நீ சொன்னல, அதுலேருந்து தான் எனக்கு உனக்கு டவுட்டே வந்துச்சுன்னு சொல்கிறாரு. தென் ஐ லேட் அ ட்ராப் ஃபார் யூ. அப்போ என்ன பண்ணேன்னா, நான் உனக்கு ஒரு பொறி வச்சேன். என்னதுன்னா, ஐ டோல்ட் யூ தேட் ஐ ஹேட் நெவர் மெட் மிஸ்ஸஸ் சால்டன் ஜாகோ. நான் அவங்ககிட்ட ஒரு பொய்யை சொன்னேன். என்னென்னா, நான் சால்டன் ஜாகோவை பார்த்ததே இல்லைன்னு ஒரு பொய்யை சொன்னேன். அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஐ மெட் ஹர் அட் லஞ்ச் ஆன் மண்டே லாஸ்ட். ஆனால் உண்மை என்னென்னா, அவங்கள நான் போன மண்டே லஞ்சிலே அவங்கள நான் மீட் பண்ணியிருக்கேன். ஷீ இஸ் அ ப்ரனவுன்ஸ்ட் பிளாண்டே. இதில் பிளாண்டேன்னு சொல்லுவாங்க, பிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட முடி வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கும். பிளாண்டுனா வந்துட்டு வெள்ளை முடி, ஃபாரினர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, வெள்ளை கலரில் முடி இருக்குல்ல, அந்த மாதிரியான ஹேர் வச்சவங்க. ஆனால் இவன் என்ன சொல்லியிருப்பான்னா, டார்க் ப்ரௌன்னு சொல்லியிருப்பான். ஸோ இதுலேருந்தே நீ பொய் சொல்கிறேன்னு தெரியுதுல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. The train moved on, leaving the soy descent cadet of the Salton Jago family cursing furiously on the platform. இதில் soy descent அப்படின்னா so called, அதாவது சொல்லப்படுற, அதாவது கேடட் அப்படின்னா யங் மேன். எப்பயுமே கேடட்னு யார் சொல்லுவாங்கன்னா ஆர்மியில் இருக்க யங் மேன். அதாவது சால்டன் ஜாகோ ஃபேமிலியை சார்ந்த ஒரு யங் மேன் வந்துட்டு கர்சிங் ஃபியூரியஸ்லி, அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் நின்றுட்டு கோவமாக திட்டிகிட்டு இருக்கான். எப்போனா ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்குது, அவன் என்ன பண்ணுறான், அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு கோவமாக திட்டுறான். யாரனா,
ஸ்லெதர்பை, ஏன்னா அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல அதுக்காக. வெல் he hasn't opened his fishing expedition by catching a flat. ஸோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இவனோட வந்துட்டு எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா நீண்ட பயணம், இந்த நீண்ட பயணத்தை பற்றி யார்கிட்ட ஓப்பன் பண்ணல. கேட்சிங் அ ஃப்ளாட்னா ஒரு தெரியாத ஒருத்தவங்ககிட்ட போய் இதை போய் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நம்பியிருப்பாங்கள்ல. ஸோ அப்படி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதையெல்லாம் இவன் வந்துட்டு என்கிட்டலாம் வேறு யார்ட்ட சொல்லியிருந்தானா அவங்க நம்பியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறாரு. ஷக்கிள் ஸ்லிதர்பை, இதில் ஷக்கிள் என்னதுன்னா சிரிக்கிறாரு. He would have an entertaining story to recount at dinner that evening. ஸோ அவனோட கதை வந்துட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சான். And his clever little trap would earn his applause. இவன் வச்ச பொறிக்கு நான் வந்துட்டு நல்லா கை தரலாம் போல், அந்தளவுக்கு இவன் கிளவராக போய் சொல்கிறானே. as a man of resource and astuteness. இது astutenessனால் புத்திசாலித்தனம். ஸோ இவ்வளோ கிளவராக ஒருத்தன் போய் சொல்கிறான், இதுக்கு வந்துட்டு இவனுக்கு கையே தட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. He was still telling his adventure in imagination to an attentive audience of dinner guests when the train drew up to his destination. ஸோ இந்த கதையை அவன் என்ன சொல்லுவான்னா, கண்டிப்பாக வந்துட்டு இந்த கற்பனை கதையெல்லாம் எங்கே போய் சொல்லிட்டு இருப்பான்னா, யாராவது அட்டன்டிவ் ஆடியன்ஸ்னால் யாராவது உண்மையிலேயே அட்டன்டிவாக கேட்பாங்கல்ல அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. யாருன்னா அவன் டின்னருக்கு போகிறப்ப அந்த கெஸ்ட்டு இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட இந்த கதையை சொல்லி என்கிட்ட இப்போ பணம் இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாரு இவர். டெஸ்டினேஷன்னா அவன் போய் சேருவான்ல, அந்த இடத்த போய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆன் த பிளாட்ஃபார்ம் he was greeted sedately by a tall footman and noisily by clawed people. பிளாட்ஃபார்மை போய் சேர்ந்ததும் அங்கே ஒருத்தவர் மரியாதையாக வரவேற்கிறார். அவர் யாருன்னா ஃபுட்மேன், அதாவது லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல அவங்க தான் ஃபுட்மேன். அண்ட் ஒருத்தவர் ரொம்ப சத்தமாக வரவேற்கிறார், அவரை தான் கிளாட் பீப்புள் கேசி, அவரோட ஃப்ரெண்டு. who had apparently travelled down by the same train. இவர் கூட சேம் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. மேபி அவர் வேறு ஒரு சீட்டில் இருந்திருக்கலாம். Hello Slitherby, you spending the weekend at Brill? Good, excellent. We will have a round of golf together tomorrow. I will give you your revenge on Hockley. Not a bad course here. An inland courses go. Here we are. Here is the car waiting for us and very nice too. ஸோ அங்கே என்ன பண்ணுறாரு, இவரை பிக்கப் பண்ணுறதுக்காக அவர் வந்திருக்காரு. ஸ்லிதர்பை அவருக்கு ஹலோன்னு சொல்லிட்டு ஸ்லிதர்பை சொல்கிறாரு. ஸோ நீ வந்துட்டு இந்த வீக்கெண்டு பிரில் அப்படிங்கிற இடத்துல செலவழிக்க போறியா, ரொம்ப நல்லது, நம்ம என்ன பண்ணலாம் 2 பேர் சேர்ந்து கோல்ஃப் விளையாட போகலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வில் கிவ் யூ அ ரிவெஞ்ச் ஃபார் ஹாய்லேக்ங்கிறது ஒரு டவுன், இங்கிலாண்டில் இருக்க ஒரு டவுன். அங்கே வந்துட்டு அவர் தோக்கடிச்சிட்டார் போல். ஸ்லிதர்பை வந்துட்டு கிளாடை தோக்கடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு ரிவெஞ்சாக நான் உன்னை வந்துட்டு கோல்ஃப்க்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா இங்கே இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் நான் உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாட் அ பேட் கோர்ஸ் ஹியர் அப்படின்னா அந்த கோர்ட் வந்துட்டு அந்த கோல்ஃப் விளையாடுற கோர்ட் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்காது. ஆஸ் இன்லேண்ட் கோர்சஸ் கோ, அதாவது உள்ளுக்குள்ளேயே விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இடம் தான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஹியர் வி ஆர், ஹியர் இஸ் த கார் வெயிட்டிங் ஃபார் அஸ். இங்கே பாரு நம்ம காரு நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அ கார் விச் won the case's approval was a sumptuous looking vehicle. இது சம்ச்சுவஸ்னால் ஆடம்பரமான. ஸோ இப்போ கேசியோட அப்ரூவல் இருக்க வெஹிக்கிள் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப ஆடம்பரமான வெஹிக்கிள். which seem to embody the lost word in elegance, comfort and locomotive power. ஸோ அது வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆடம்பரமான கார், ரொம்ப எலகண்ட்டாக இருக்கான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான், லோக்கோமோட்டிவாக இருக்கான், ஒரு இன்ஜின் மாதிரி இருக்கான். Its graceful lines and symmetrical design masked the fact that it was enormous wheel structure. அதோட பாடி பார்ட்டெல்லாம் சொல்கிறாங்க, அதோட லைனு சிமெட்ரிக்கல் டிசைன்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கே. கம்பெனிங் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹோட்டல் லான்ச், அதாவது அது ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா ஹோட்டலில் இருக்க ஒரு ஓய்வறையும் என்ஜின் ரூமையும் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கான். டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் வெஹிக்கிள் டு த போஸ்ட் சேஸ் இன் which our grandfathers used to travel. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தாத்தா காலத்தில் வாழ்ந்த வண்டியோட வந்துட்டு குதிரை வண்டி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு கிளாட் வந்துட்டு ஸ்லிதர்பைட்ட கேட்குறாரு. ஐம் த லாயர் அப்ரிஷியேட்டிவ்லி. இங்கே லாயருங்கிறது மேபி கேசியாக இருக்கலாம், கிளாட் பீப்புள் கேசியாக இருக்கலாம், ஏன்னா வேறு எந்த ஒரு பர்சனை பற்றியும் இதில் சொல்லலை. ஸோ அவர் தான் லாயராக இருக்கலாம். ஸோ அவரை பற்றி பெருமையாக பேசிக்கிறார் அந்த காரை பற்றி.
And for Slitherby's benefit, he began running over the chief points of perfection in the fitting and mechanism of the car. அதாவது ஸ்லிதர்பை கிட்டக்க வந்துட்டு அப்படியே ரொம்ப கிராண்டாக சொல்கிற மாதிரி, அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, அந்த கார் வந்துட்டு எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது, அதாவது ஃபிட்டிங் மெக்கானிசம்லாம் ஒரு காருக்கு ரொம்ப அவசியம் இல்லை, ஸோ அதிலலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. ஸ்லிதர்பை hear not a single word, noted that one of the details that were being expounded to him. ஸோ அவர் வந்துட்டு ஸ்லிதர்பைக்கு வந்துட்டு இது பெரிய விஷயமாவே தெரில, அவர் சொல்கிறதே அவர் கேட்கல. எப்பயுமே ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கள பற்றி பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அதில் அவ்வளோ பெருமையே இருக்காது. அந்த மாதிரி தான் கேசி வந்துட்டு பேசிகிட்டே இருக்காரு. ஸ்லிதர்பைக்கில் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ எக்ஸ்பவுண்டட்னா இதுக்கெலாம் எதுக்கடா விளக்கம் கொடுத்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். எக்ஸ்பவுண்டட்னா விளக்கம். His eyes were fixed on the door panel. இவர் என்ன பண்ணுறாரு, ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. On which were displayed 2 crests. அப்போ வந்துட்டு 2 crest இருக்குது. இந்த 2 crest என்னென்னா greyhound corrent. அது என்னென்னா greyhound corrent அப்படிங்கிறது என்னென்னா, அந்த correntனா ரன்னிங், ஒரு நாய் ஓடுற மாதிரியும், demi line holding in its paw a crosslet. அந்த பையன் சொன்ன மாதிரி ஒரு லைன் கிட்டக்க கையில் கிராஸ் இருக்கிற மாதிரியும் 2 crest இருக்குது. crestனா அந்த சின்னம் இருக்குது. The Casey was not a sort of a man to notice an absurd silence on the part of the companion. அதாவது கேசி எப்படிப்பட்ட ஆள்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க அதை கவனிக்கிறாங்களா, சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஏன் அப்படிங்கிறத பற்றி கவலையே பட மாட்டார். இவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். He had been silent himself for nearly an hour in the train and his tongue was making up for lost time. ஸோ அரை மணி நேரமாக அவர் வந்துட்டு பேசாமல் இருந்திருக்கார் அந்த ட்ரெயினில். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அதுக்கெல்லாம் சேர்த்து அவரோட வாய் வந்துட்டு பேசுறதுக்கு ரெடி ஆகிட்டுதுன்னு சொல்கிறாரு. அவர் என்னென்ன பேசுகிறாரு அப்படின்னா, பொலிட்டிக்கல் காசிப், பொலிட்டிக்கை பற்றினா ஒரு புரளி இதெல்லாம் பேசுகிறாரு. பர்சனல் அனக்டோட்னா சிறிய கதைகள், அவரோட வாழ்க்கை சிறிய கதைகள். ஜெனரல் அப்சர்வேஷன் ஃப்ளோடு ஃப்ரம் ஹிம் இன் அன் அன்இன்டர்பிரட் ஸ்ட்ரீம். அதாவது என்னென்ன எங்கெங்கே பார்த்தனோ எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக அடுக்கிறாரு. அஸ் த கார் ஸ்பெட் அலாங் த கண்ட்ரி ரோடு. அப்போது கண்ட்ரி ரோடு கிட்டக்க கார் வந்துட்டு வேகம் எடுக்குது. ஃப்ரம் த இன்னர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டப்ளின் லேபர் ட்ரபிள்ஸ். இதில் டப்ளின் அப்படிங்கிறதுனா அது ஒரு ஊர். இது எதுனா அயர்லாண்ட் இருக்குல்ல, அதோட கேபிட்டல். ஸோ அங்கே ஊரில் இருந்து என்னென்ன ஹிஸ்ட்ரி நடக்குது, அங்கே இருக்கிற என்னென்ன லேபர்ஸ்லாம் எப்படி ட்ரபிள்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பேசுகிறாரு. அண்ட் ப்ரைவேட் லைஃப் ஆஃப் அ பிரின்ஸ் டெசிக்னேட் ஆஃப் ஆல்பானியா. இதில் டெசிக்னேட்னா வந்துட்டு பெயர் சூடுதல். பிரின்ஸாக வந்துட்டு ஆல்பானியாக்கிட்ட பெயர் சூடப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களோட ப்ரைவேட் லைஃப்பை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி நிறைய பேசுகிறாரு. He progressed with an easy volubility to an account of alleged happening at the 9th hole of the sandwich. The volubilityனா பேச்சு திறமை. அவரோட பேச்சு திறமை எப்படின்னா, அலிக்டுனா சாட்சியற்ற. அதாவது ஒரு சாண்ட்விச்சில் 9 ஹோல் எப்படி வந்துச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயம். சாண்ட்விச்சில் 9 ஹோல் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, அதை பற்றிலாம் அவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹேப்பனிங் அட் த 9th hole of the sandwich and a verbatim report of remark made by a Duchess of Portshire at a டாங்கோட்டின்னு ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அதில் வந்துட்டு டச்சஸ் இருக்காங்கள்ல, பார்ட்ஷயருங்கிறது ஒரு பிளேஸ் தான். பார்ட்ஷயருங்கிற பிளேஸில் அந்த டச்சஸ் இருக்காங்கள்ல, அவங்க சொன்னதில் எல்லாத்தையும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கூட தெளிவாக சொல்லுவாராம். Just as the car turned in at the Brill entrance gates, the Casey captures Slitherby's attention by switching his remarks to the personality of the hostess. இப்போ என்ன பண்ணுறாரு, இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காரா, இப்போ அந்த கேட்டை இருக்கால, அந்த கேட்டை நிறங்கின உடனே பிரில்லுங்கிற என்ட்ரன்ஸ் கேட் இருக்குல்ல, அந்த ஏரியாவோட என்ட்ரன்ஸ் கேட்டை நிறங்கினோடனே என்ன சொல்கிறாருன்னா, சரி இப்போ யாரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு, சால்பெஞ்சாக இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கிறார். Brilliant woman, level head, a clear thinker, knows exactly when to take up an individual or a cause, exactly when to let him or it drop. ஸோ அவங்க ஒரு புத்திசாலியான உமன். லெவல் ஹெட்டட்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயங்களை பற்றி அப்டேட்டடாக இருக்கிறவங்க. எ கிளியர் திங்கர், தெளிவான சிந்தனையாளர். நோஸ் எக்ஸாக்ட்லி வென் டு டேக் அப், எங்கே ஆரம்பிக்கணும், ஒரு இண்டிவிஜுவல்னால் ஒருத்தர்கிட்டக்க ஒரு விஷயமா எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஷியல் உமன், அவங்களுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்குது. பட் ஸ்பாயில் ஹெர் செல்ஃப் அண்ட் ஹர் சான்சஸ் பை பீயிங் டூ ரெஸ்ட்லெஸ். ஆனால் அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்லெஸ்னால் ஒரு ஓய்வே இல்லாமல் அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க.
நோ ரெஸ்பான்ஸ், குட் அப்பியரன்ஸ் டூ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் வந்து அது ஒன்றும் மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. டில் ஷீ மேட் த இடியட்டிக் சேஞ்ச். ஆனாலும் அவங்க முட்டாள்தனமாக ஒரு சேஞ்சை பண்ணிட்டாங்கன்றார். சேஞ்ச் க்யூர்ட் ஸ்லித பை வாட் சேஞ்ச். இதில் க்யூர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்குறது, என்ன சேஞ்ச், இதை பற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட் சேஞ்ச், யூ டோன்ட் மீன் சே அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் ஒன்லி நோன் ஹஸ் ஜஸ்ட் லேட்லி. என்ன சேஞ்சா, ஓ உனக்கு அவங்கள பற்றி தெரியாது இல்லை, ஆமாம் இப்போ தான் உனக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படி தானே. She used to have a beautiful dark brown hair which went very well with her fresh complexion. அவங்களுக்கு எப்பயுமே ப்ரௌன் கலரில் தான் முடி இருக்கும், அது அவங்க கலருக்கு நல்லா எடுப்பாக இருக்கும். Then one day about 5 weeks ago she electrified everybody by appearing as a brilliant blonde. இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 5 வாரம் இருக்கும், அந்த 5 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக் கொடுத்தாங்க. இது எலக்ட்ரிஃபைட்னா ஷாக் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்களோட அப்பியரன்ஸை வந்துட்டு பிளாண்டுனா வந்துட்டு அந்த வெள்ளை கலரை முடியாக மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. குவைட் ரூஹின் ஹர் லுக்ஸ். இது வந்துட்டு அவங்க அழகே கொஞ்சம் கெடுக்குது தான். ஹியர் வி ஆர், ஐ சே வாட்ஸ் அ மேட்டர் வித் யூ லுக் ராதர் ரியல். சரி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிதர்பை வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிடு. என்ன, ஏன் உனக்கு இப்படி இருக்க, என்ன ஆச்சு, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோட அந்த கதை முடியுது. இது ஸ்லைட்லி அடாப்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையான கதையில் வந்து கொஞ்சமாக தழுவி இவங்க வந்துட்டு லெசனாக உண்டாக்கியிருக்காங்க. இதுதான் இந்த கதையோட எண்டிங். ஆக்சுவலி உண்மை என்னென்னா, உண்மையிலே அந்த பையன் வந்துட்டு இவங்களோட பையன்தான். ஆனால் இவர் வந்துட்டு பிளாண்ட் ஹேர்னு சொன்னே, அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுங்கிறான். ஸோ அப்போ அவங்க அம்மா பார்க்குறப்போ அவங்க அம்மாவோட முடி என்ன கலரில் இருந்திருக்கும்னா ப்ரௌன் கலரில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா டை பண்ணியிருக்காங்க. இவன் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கல. ஸோ அதனால் அந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மை தான், அந்த பையன் பொய் சொல்லலை. அவங்க உண்மையிலே அந்த பையன் வந்துட்டு அந்த லேடியோட பையன்தான். ஆனால் இவர் வந்துட்டு இந்த பிளாண்ட் ஹேர் தான் அவங்களோட ஒரிஜினல் ஹேர்னு நினச்சிக்கிட்டு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சி பயப்படுறாரு. இதுதான் இந்த கதையோட எண்டிங். இப்போ நம்ம ஆத்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஹெக்டர் ஹியூக் முன்ரோ அப்படிங்கிறவர் 18 டிசம்பர் 1870 பிறந்திருக்காரு. 14 நவம்பர் 1906 இறந்துட்டார். He was known as better known by the pen name as Saki. இவருக்கு பென் நேம் வந்துட்டு என்னென்னா ஷாக்கி. ஆல்ரெடி நம்ம பென் நேம் என்னென்னா பார்த்துருக்கோம். அவங்க பேரில் எழுதாமல் வேறு ஒரு பேரில் எழுதுறது தான் பென் நேம். பென்னுன்னா என்ன, எழுதுறதுக்கு யூஸ் ஆகுறது. ஸோ எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற நேம் என்னென்னா ஷாக்கி. அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் H.H. Munro. அவரை வேறு எப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா H.H. Munro அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வாஸ் அ பிரிட்டிஷ் ரைட்டர் whose witty, mischievous and sometimes macabre stories satirize Edwardian society and culture. அவரோட ஒர்க்லாம் எப்படி இருக்கும்னா, விட்டினா ரொம்ப புத்திசாலித்தனமாக, மிஸ்சீவஸ்னால் ஒரு மாதிரி கேலி பண்ணுறத்தனமாக, அண்ட் சம்டைம்ஸ் macabre stories satires Edwardian society and culture. இது macabre அப்படின்னா மாதிரி பயமுறுத்துகிற மாதிரியான கதைகள். அது எதை பற்றி சொல்லுதுன்னா, satirize அப்படின்னா என்னென்னா ஒரு இதை பற்றி கிண்டலாக கேலி செய்கிற மாதிரி எழுதுறது. எதை பற்றி அவர் எழுதுவார்னா, எட்வர்டியன் சொசைட்டி அப்படின்னா எட்வர்ட் 7 அப்படிங்கிற கிங் இருக்கார்ல, அவரோட சொசைட்டியை பற்றி இவர் வந்துட்டு கேலி பண்ணுற மாதிரி எழுதுறாரு. ஹி இஸ் கன்சிடர்ட் அ மாஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி. அவர் வந்துட்டு ஷார்ட் ஸ்டோரியோட மாஸ்டர்னு அவர் சொல்கிறாங்க, சிறுகதைகளின் மாஸ்டர்னு. அண்ட் ஆஃபன் கம்பேர் டு ஓ ஹென்ரி ஆத்தர் இருக்கார்ல, அவரோட இவர் கம்பேர் பண்ணுவாங்களாம். பிசைட்ஸ் ஹிஸ் ஷார்ட் ஸ்டோரி ஹீ ரோட் அ ஃபுல் லென்த் பிளே. சிறுகதைகள் மட்டும் இல்லாமல் இவர் ஒரு முழுநீள பிளே எழுதியிருக்கிறாரு, நாடகம். அது என்னென்னா த வாஷ்டு பாட் இன் கொலாபரேஷன் வித் சார்ல்ஸ் மவுட் அப்படிங்கிறவரோட இணைந்து இவர் த வாஷ்டு பாட் அப்படிங்கிற பிளேயை எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த செக்ஷனில் நான் இந்த லெசன்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட லெசன்ஸ் என்ன அப்படிங்கிறத, உங்களோட மாரல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். ஸ்லிதர்பை என்ன பண்ணுறாரு, அந்த பையனோட அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சு அவன் போய் சொல்கிறான் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவர் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்ததுன்னா, ஹீஸ் அ நட் அப்படிங்கிறாருன்னா ஒரு கிராக். யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு சில பேர் வந்துட்டு மாடர்னாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற அந்த ஒரு ஏஜ் பீப்புளுக்கு என்ன ஒரு தாட் இருக்குதுன்னா, ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் கேரிங் தெம்செல்ஃப் அஸ் அ மாடர்ன் பீப்புள், யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு சரியாக லைஃப்பில் அச்சீவ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பயம் இருக்குது, ஒரு வருத்தமும் இருக்குது.
ஒரு ஆதங்கமும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு அது உண்மை கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் டர்ன். எல்லாருக்கும் ஒவ்வொரு டர்ன் வரும். அப்பப்போ அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க ஷைன் ஆவாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களோட அப்பியரன்ஸை வச்சு நம்ம எப்போயுமே அவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் வந்துட்டு தோ ஹர் மதர் இஸ் டூ இன்ஃப்ளூயன்ஷியல் இந்த டவுன் ஆர் சிட்டி, இவன் வந்துட்டு ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறான். ஹீ இஸ் லிவிங் இஸ் ஓன் லைஃப். அவன் வந்துட்டு ரொம்ப போட்டு பெரிய இது மாதிரி இல்லாமல் நார்மலாக எல்லாரோட யூத் மாதிரி தான் அவனோட லைஃப்பையும் அவன் லீட் பண்ணுறான். ஸோ ஹீ இஸ் குட். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்துட்டு குட்டு தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்களோட அம்மா சால்டன் ஜாகோ, அவங்க மிஸ்ஸஸ் சால்டன் ஜாகோவோட ஒரு கெத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு உமன், அவங்க ஒரு உமன், ஒரு லேடி, அவங்களுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தோ ஷீ ஹாஸ் ஏர்ன்ட் ஹர் செல்ஃப் அ பிளேஸ் இன் த டவுன். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக அது என்னால் பார்க்க முடியுது. இதில் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது உங்களோட அப்பியரன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்க உங்களை என்ன ஆக முடியாதுன்னு நினச்சி அது என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தேங்க்யூ. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் abundance in knowledge.